கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 91 சங்கீதம் 16 வசனம். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதம் 91 சங்கீதத்தை நாம் ஏராளமான நேரம் வாசித்திருக்கிறோம். அதில் ஆண்டவர் நிறைய காரியங்களை அங்கே நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. எப்படியெல்லாம் அவரை நம்பினால் அவர் என்னெல்லாம் செய்வார் என்பதை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். கடைசியில் அந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளை நீடித்த நாட்களால் திருப்தி ஆக்கி அவருடைய ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பாராம். ஒவ்வொரு இடத்துலையும் அவர் பாதுகாக்கிறதை அவர் காண்பிப்பார். விடுதலை ஆக்கிறதை நீங்களும் நானும் கண்டுகொண்டே இருப்போம். அதனால தான் அவர் ரட்சிக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் ரட்சிப்பை அருளுகிறவர். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீடித்த நாட்களால், வெகு நாட்களா என்று சொல்லலாம், திருப்தி ஆக்குகிற கர்த்தர். ஆண்டவரால் மாத்திரமே நம்மை திருப்திப்படுத்த முடியும். மனிதர்களால் திருப்திப்படுத்த முடியாது. நம்முடைய இருதயம் எதை கண்டும் திருப்தி அடையாது. ஆனால் கர்த்தர் ஒரு மனிதனோடு இருந்தால் அவன் திருப்தி அடைகிற ஒரு மனசு அவனுக்குள்ளே வருகிறது. அதனால சொல்றாரு, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நிறைய நேரத்தில் ஆண்டவர் நம்மளை ரட்சிக்கிறதுனால தான் நம்ம பாதுகாக்கப்பட்டு விடுதலையாக்கப்பட்டு சமாதானத்தோடு கடந்து வந்து கொண்டே இருக்கிறோம். ஏன்னா பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சித்து அலைகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட பிசாசனுடைய கரத்திலிருந்து கர்த்தர் நம்மளை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நித்திய ஜீவனுக்கு நேராக கொண்டு போக விரும்புகிறார். அதனால தான் இந்த 91 சங்கீதத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு பகுதியாக இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாரும் இதை மனப்பாடமாய் நாம் வைத்து அதன்படி நடக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஒரே ஒரு வசனம்தான். அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவ்வளவுதான் தேவனுடைய பிள்ளைகளே. அந்த வார்த்தை ஆண்டுடைய இருதயத்தை அசைத்தது. அப்படி ஒரு நம்பிக்கை நாம் வைத்திருக்கிறோமா? அப்படி ஒரு ஆண்டவர் மேலே பாசம் வைத்திருக்கிறோமா? அப்படி இருந்தால் கீழே இருக்கிற அத்தனை காரியங்களையும் ஆண்டவர் நமக்கு செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, கலங்கி போகாதீங்க. நீடித்த நாட்களால் உங்களை திருப்தியாக்குவார். என் ஆசீர்வாதம் சீக்கிரம் போயிருமோ, என் நன்மை சீக்கிரம் போயிருமோ, நான் சீக்கிரம் மறித்துருவனோ, பயப்படாதீங்க. நீடித்த நாட்களால் கர்த்தர் நம்மை நடத்துவார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவரே, உங்கள் விருப்பத்தையே செய்ய எங்களுக்கு கிருபை செய்யும். உங்களை எப்பவும் சந்தோஷப்படுத்த உதவி செய்யும். கர்த்தராகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.